அறம் வேல்யூஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்று நாம் ஒரு சின்ன கதை மூலமாக நாம் செல்லலாம். ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி இருந்தார். அந்த ஞானி இருக்கும்போது ஒரு பையன் வரான். பையன் என்ன சொல்கிறான், ஐயா, நான் எது பண்ணாலும் என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய சூழ்நிலை நான் யாருக்கு என்ன நன்மை செய்தாலும் என்னை மதிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் என்ன பண்ணுறதுக்குன்னே அவனுக்கு மண்டை இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு அந்த ஞானி என்ன பண்ணுறாரு, சரி ஓகே, உன் கையில் ஒரு ரூபா தாரேன்னு சொல்லிட்டு ஒரு பழைய நாணயத்தை இந்த பையன் கையில் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அப்போ இது பழைய நாணயமாச்சே, நான் என்ன பண்ணுறதுக்குன்னே அந்த பையன் கேட்குறான். கேட்ட உடனே நீ இதை கொண்டு ₹1 கீழே நீ இதை எக்காரணத்தை கொண்டு நீ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சரியான்னு சொல்லிட்டு போகிறான். ஒரு நிறைய சந்தைகள்லாம் இருக்குது. சந்தையில் போயிட்டு ஒரு பழம் வாங்கலான்னு சொல்லிட்டு கொடுக்குறான். கொடுத்தோன்னே அந்த வியாபாரி சொல்கிறான், இது 5 பைசா கூட செல்லாது, இதை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்காலம் மாட்டு சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே இந்த பையனுக்கு ஒரு மாதிரி சேம் ஆயிடுச்சு. என்னடா இப்படி அவர் வேற தந்தார், என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்கி கூனி குருவி அந்த பையன் என்ன பண்ணுறான், திருப்பி அந்த ஞானிகிட்ட போகிறான். ஐயா, நீங்கள் தந்த நாணயம் செல்லாது, 5 பைசாவுக்கு தான் தாராங்கன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுக்கு, இதிலிருந்து மதிப்பு குறைது, எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ ஷேர் ரைட்டு விடு, நீ என்ன பண்ணுற, ஒரு தங்க வியாபாரிகிட்ட கொண்டு இந்த நாணயத்தை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஞானி சொல்கிறத நம்ம என்ன தட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேரில் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அவன் யோசிக்கிறான், சாதாரண ஒரு பழ வியாபாரி கூட இதை இந்த நாணயத்தை வாங்கலை, இப்போ தங்க வியாபாரி எப்படி இந்த நாணயத்தை வாங்குவான் அப்படின்னு ஒரு சந்தேகத்திலே இவன் நடந்து நேராக தங்க ஆசாரி அந்த தங்க விற்கிறவர்கிட்ட கொண்டு கொடுத்தாச்சு. அவர் அந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்க்குறாரு. பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இந்த நாணயத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. பார்த்தோன்னா, இது எவ்வளவு போகும் சார் அப்படின்னு கேட்குறான் அந்த பையன். உனக்கு 5 லட்சம் ரூபா நான் தாரேன். இவனுக்கு பெரிய ஆச்சரியம், என்னடா இது, இந்த பழைய நாணயம் எப்படி 5 லட்ச ரூபாய்க்கு இவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா, இது பழைய நாணயமாச்சு, இது எப்படி நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி. அது இல்லைப்பா, இது பழைய தங்கம், இது கிடைக்காது, எங்கே போனாலும் இது கிடைக்காது, அதுக்கு மதிப்பே தனி, அதனால தான் உனக்கு 5 லட்ச ரூபா தாரேன்னு சொன்ன உடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஓ, இப்படி ஒரு இது இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ரூபாயை வாங்கிட்டு நேராட்டு ஞானிகிட்ட போகிறான். ஞானி சொல்கிறார், என்னப்பா என்னாச்சு, கொடுத்தியா அப்படின்னா. ஐயா, ஆமாம், நான் கொண்டு கொடுத்தேன். வியாபாரி பழ வியாபாரி என்னை இதை கூட மதிக்கலை, ஆனால் தங்க வியாபாரி என்னை இவ்வளோ தூரத்துக்கு மதித்து 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னான். இது உண்மைதான். என்னென்னா, தன் மதிப்பு தெரியாமலே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் தவறான ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஒரு மக்கள்கிட்ட போய் அவங்க மதிப்பையும் குறைச்சிறாங்க. மதிப்புங்கிறது நம்ம நடக்கக்கூடிய நடைமுறையில் தான் மதிப்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ எல்லாருமே நம்ம மதிப்பை என்றைக்குமே விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம யாருக்கும் தாழ்ந்தவங்க கிடையாது, நம்ம எல்லாரும் சமம். அதே போல் தான் ஒரு ஆள்கிட்ட இருக்கும்போது அந்த நாணயம் மதிப்பு இல்லை, இன்னொரு ஆள்கிட்ட போகும்போது அந்த நாணயத்தின் மதிப்பு அதிகம். ஸோ மதிப்பு குறையவர்களோட மதிப்பு, நம்மளுக்கு மதிப்பு தராதவங்கள்ட்ட நம்ம இருக்கிறத விட நம்மளை மதிக்கிறவங்கள்ட்ட நம்ம பேசிகிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.